அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ரிவிஷனாக ஜிகே ரிவிஷன் பாட்டு வர இந்த டெஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு அதை தொடர்பான பாடங்கள் படிச்சிருப்பீங்க. அதிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத ஒரு 50 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அந்த கூற்று காரணம், அதே மாதிரி கால வரிசை, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கன்னு எனக்கு ஆசை தான். டைம் இல்லாதனால நான் சரி ஒரு வீடியோ கொடுத்தா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் என்னால் அதை சொல்ல முடியாமல் ஸ்பீடாக நான் போயிட்டுருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு 1 hour நாள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீட்டாக கொடுக்க முடியும். அதை இப்போ எக்ஸாம் டைம் வர்றதுனால நான் அப்படியே கொடுக்குறேன். அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அல்லது முக்கிய பிரமுகர் அவரது பதவியின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளின் செயல்பாடு மற்றும் நடவடிக்கைகளுக்கு எந்த நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை என்று கூறுகிறது? ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அல்லது முக்கிய பிரமுகர் இவர் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க தேவையில்லை என்று கூறும் சரத்து. ஆன்சர் கரெக்ட் தான். சரத்து 361 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 உள்ள சரத்துக்கள் 52 முதல் 151 வரை மத்திய அரசாங்கம் பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 52 முதல் 78 வரையிலான சரத்துக்கள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 79 முதல் 122 வரையிலான சரத்துக்கள் மத்திய அரசின் சட்டமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பில் 123 முதல் 153 வரை சரத்துக்கள் மத்திய அரசின் நீதித்துறை பற்றி குறிப்பிடுகிறது என்பது ஆப்ஷன் டி தவறான ஒன்று. பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர், அத்துடன் கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க. மார்லே பிரபு என்பது சரியான விடை. தவறான இணை எது? பதவி, அதாவது சரத்து 52 குடியரசுத் தலைவர், சரத்து 63 குடியரசு துணைத் தலைவர். தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி சரத்து 54 பேசுகிறது. துணை குடியரசுத் தலைவர் பற்றி சரத்து 66 பேசுகிறது. உறுதிமொழி, குடியரசுத் தலைவர் உறுதிமொழி சரத்து 60 பற்றி கூறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் சரத்து 69 உறுதிமொழி பற்றி கூறுகிறது. இதில் பதவிக்காலம் சரத்து 55 குடியரசுத் தலைவர் மற்றும் சரத்து 68 துணை குடியரசுத் தலைவர் என்பது இதற்கு தவறான இணையாகும். பின்வரும் கூற்றுகளில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது எது? இதில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைவராக இருத்தல் வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. இதில் இந்த 3 கூற்றுகளுமே தகுதிகளில் சரியானதாகும். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? அது உங்களுக்கே தெரியும், அந்த காஸ்டிங் ஓட்டு சரத்து 100 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சரத்து 53 2 குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு சரத்து 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் ஆளுநர் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம்? அது சரத்து பார்த்தீங்கன்னா 161 என்பது சரி. பின்வரும் இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் கால வரிசை. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல யாருன்னு பாருங்க, வி கிரி அவர்கள், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அடுத்தவர் கிருஷ்ணகாந்த், அடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஹமீது அன்சாரி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான காலவரிசையாகும். கூற்று 1971 ஏற்பட்ட
இரண்டாம் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் வி கிரி. கூற்று 2, 1975ஆம் ஆண்டு ஏற்பட்ட மூன்றாம் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் பக்ருதீன் அலி முகமது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகும் போது யார் இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவார்? இது நம்ம பார்த்துருக்கோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது சரி. பின்வருவனவற்றில் பிரதமர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? பிரதமர் நாட்டின் உண்மையான தலைவராகவும் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். காமன்வெல்த், சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். இந்தியாவின் பிரதமர் பதவியானது ரஷ்ய அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். மை பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மை பிரசிடென்சியல் இயர்ஸ் ஆறுன்னு பாருங்க, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் 91வது திருத்தம் இதனை வழங்குகிறது. எதனை? ஆப்ஷன்ல பாருங்க. 91வது திருத்தம் மந்திரி சபையின் அளவின் உச்சவரம்பை பற்றி கூறுகிறது என்பது சரியான விடை. 17வது மக்களவையில் மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 17வது மக்களவையில் மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 78 பேர் என்பது சரி. கூற்று 1, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 35% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதமர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. கூற்று 2 பாருங்க. நடுவண் அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் என 3 தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா 1 தவறு, 2 சரியான கூற்றாகும். மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான முக்கிய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் வழங்கியுள்ளது? அது யாருன்னு பாருங்க. SR பொம்மை வழக்கு என்பது சரியான விடையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. இந்தியாவின் இளம் வயது பிரதமர் ராஜீவ்காந்தி. இந்தியாவின் முதல் தென்னிந்திய பிரதமர் PV நரசிம்மராவ். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் நேரு அவர்கள். காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் இந்திய பிரதமர் வாஜ்பாய் என்பது தவறான ஒன்றாகும். கூற்று 1, இடைக்கால இந்திய பிரதமராக குல்சரி லால் நந்தா 4 முறை பதவி வகித்தார். கார்கில் போரின் போது இந்தியா பிரதமராக பதவி வகித்தவர் PV நரசிம்மராவ். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் அல்லது அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். தவறான இணையை தேர்வு செய்க. இதில் உத்தரப்பிரதேசம் அதிக மக்களவை இடங்கள், அதே மாதிரி மாநிலங்களவை இடங்கள். மகாராஷ்டிரா மொத்த மக்களவை இடங்கள் 48, மாநிலங்களவை 19. தமிழ்நாட்டில் மக்களவை 39, மாநிலங்களவை இடங்கள் 18. கேரளா 10, 6 என்பது தவறான இணையாகும். பிரதமர் அலுவலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இது நடைமுறைக்கு வந்தது 1977. இது அமைச்சரவை செயலாளர் தலைமையில் உள்ளது என்பது தவறுதான். மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தில் பிரதமரின் செயலகம் என்பது பிரதமரின் அலுவலகம் என மாற்றப்பட்டது. இதில் கூற்று 1, 3 சரியான ஒன்று. முதல் மக்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எந்த நாள்? அது எந்த நாள் பாருங்க. மே 13, 1952 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை என 3 பகுதிகளை கொண்டது. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. அது வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட்ட வேண்டும். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. மக்களவை, மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை
குறைந்தபட்சம் 1/2 எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட கூற்றுல தவறானதாகும். பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இல்லை? ஆப்ஷன்ல பாருங்க, ஈரவை கர்நாடகம், பீகார், கேரளா, தெலுங்கானாவில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது. பின்வரும் கூற்றில் தவறானது எது? மாநிலங்களவை 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளராக இருக்க வேண்டும். மாநிலங்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும்? அது எந்த சரத்து? சரத்து 200 என்பது சரி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையில் இல்லாமலே நிதி மசோதா அறிமுகப்படுத்தலாம் என்பது தவறுதான். மாநிலங்களவைக்கு நிதி மசோதா செல்லும் போது மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு அவசியம். இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்று. கூற்று 1 பாருங்க, குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரின் சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகள் பற்றிய இந்திய அரசியலமைப்பின் 3வது அட்டவணை கூறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் மாநிலங்களவையின் இடங்கள் பங்களிப்பு பற்றி 2வது அட்டவணை கூறுகிறது. இது ஆப்ஷன்ல பாருங்க, இதுல 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுல எது தவறானது? நாடாளுமன்ற குழுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். நாடாளுமன்ற நிலை குழுக்களை 5 வகையாக பிரிக்கலாம் என்பது தவறுதான். தற்காலிக குழுக்கள் விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு என 2 வகைப்படும். பொது கணக்கு குழுவின் முக்கிய பணி என்பது மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையை ஆய்வு செய்வதாகும். இதுல ஆப்ஷன் பி நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் 5 வகையாக பிரிக்கலாம் என்பது தவறு. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசமைப்பின் சரத்து 148 ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை செய்தது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினையும் கட்டுப்படுத்துகின்றார். டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பின்படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என கூறியுள்ளார். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தவறான இணையை கண்டறிக. விதான் சபா என்று அழைக்கப்படுவது சட்டமன்ற கீழவை, விதான் பரிஷத் சட்டமன்ற மேலவை, சன்சாத் பவன் என்று அழைக்கப்படுவது பாராளுமன்றம், ராஷ்டிரபதி நிலையம் என்பது ராஷ்டிரபதிங்கிறது ஆளுநர் வராது, குடியரசுத் தலைவர், ஆளுநர் அலுவலகம் என்பது தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுமார். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியாக திகழ்கிறார் மற்றும் இவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். இதில் நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். 1, 2 சரி, 3 தவறான கூற்றாகும். தவறான இணையை கண்டறிக. மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜிவி மாவுலங்கர், அதே மாதிரி 16வது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆர் வெங்கட்ரமணி, 14வது இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஜி முர்மு, மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 6 சரத்து 152 முதல் 237 வரையிலான சரத்துக்கள் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி கூறுகிறது.
மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். அரசியலமைப்பு சரத்து 158(3)(a) படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இதில் 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி 25 ஆண்டுகளுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை சீர்படுத்துவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டது? எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்தம்? ஆன்சர் 84வது திருத்தச் சட்டம் 2001 என்பது சரி. கூற்று குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். காரணம் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதற்கு கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது? அது பார்த்தீங்கன்னா சரத்து 61 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 165 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அரசு தலைமை வழக்குரைஞர் நியமிக்கப்பட வேண்டும் என்கிறது. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதி உடையவர்களே ஆளுநர் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்கிறார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் யாரிடம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் பதவி விலகன துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுக்கணும். குடியரசு துணைத் தலைவர் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர், பதவி விலகல் குடியரசுத் தலைவரிடம். பிரதமர் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் செய்து வைப்பார். பதவி விலகலும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்வார். மக்களவை சபாநாயகர் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம், குடியரசு துணைத் தலைவர் பதவி விலகல் என்பது ஆப்ஷன் டி தவறான இணை. கூற்று 1 தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி மக்களவையின் எண்ணிக்கையை 525 545 அதிகரித்தது? அது 31வது திருத்தச் சட்டம் 1973 என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். சட்ட மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்ட மேலவை உறுப்பினர்களில் 12/1 பங்கு உறுப்பினர்கள் பட்டாதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 160 சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறுகிறது என்பது தவறான கூற்றாகும். கூற்று 1 பாருங்க. 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. கூற்று 2 இச்சட்டம் 1986 டிசம்பர் 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. இதுல கூற்று 1 சரி, 2 தவறு. அதாவது நவம்பர் தான் நினைக்கிறேன், நவம்பர்ல தான் இது நடைமுறைக்கு வந்தது. பின்வரும் கூற்றுகளை கவனி. அரசியலமைப்பின் படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். சட்டமன்றம் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்று 1 நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு 122 கூறுகிறது. கூற்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்றும் இந்த சரத்து கூறுகிறது. இதுல கூற்று 1 தவறு, 2 சரியான கூற்றாகும். தவறான இணையை தேர்ந்தெடுக. வயது வரம்பு குடியரசுத் தலைவருக்கு 35 வயது இருக்கணும், மக்களவை உறுப்பினருக்கு 25, ஆளுநருக்கு 35, சட்ட மேலவை உறுப்பினர் மேலவைக்கு 35 தான், 25 என்பது தவறான ஒன்றாகும்.
கூற்று 1, இதுவரை நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. இதில் 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். கூற்று, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. காரணம், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடைசி ஒன்று, பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்தின்படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? அது எந்த சரத்து? ஆன்சர் சரத்து 363 என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில நிர்வாகம் சட்டமன்றங்கள் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.